நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமுதா விட்டு ஒரு கெட்ட நாத்தம் வருது. அமுதா, அமுதா, டேய், ஐயோ, இந்த பொண்ணை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களேடா அவங்க வீட்டுல. டேய், என்னடா பொணமா கிடக்குறான் அமுதா. ஐயோ, நான் போய் முதல்ல அவங்க வீட்டுல போய் இதை சொல்லணும். காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் அடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காலங்கள் மறந்திடு அன்பே, நிலவோடு தென்றலும் வரும். என்னடா பண்ண என் பொண்ண ஒரு வாரமா தேடிட்டு இருக்க மேடா, காணோம் காணோன்னு இப்படி செத்து போய் கிடக்குறா. நீ மட்டும் ஏன்டா உயிரோடு இருக்க? செத்து தொலைடா. ஆஷா, பாரு ஆஷா, என்ன அடிக்கிறாங்க. நீ கேளு ஆஷா, நீ எங்க போயிட்ட? ஆஷா, ஆஷா. காதலியே, நீ எனக்கு கடவுள் தானே. கண்மணியே, நீ போனால் அது எனக்கு மரணம் தானே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்குள் ஏதோ பலம் கூடும். நீ ஒரு பார்வை பார்த்தால் போதும், மலையும் உடைந்து தவிடாகும். இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது. டேய், இப்படியே எவ்வளவு நாளா இருக்க போற அமுதா? அமுதா, ஆஷா செத்து போயிட்டாடா. ஆஷா செத்துட்டா. டேய், சாவலடா, சாவலடா, சாவலடான்ற அறிவியல் உனக்கு நம்ப மாட்டலடா. நீ நம்ப மாட்டல? என் கூட வா, உனக்கு நான் கொண்டு போய் காட்டுறேன். மரணத்தை கொல்ல இறைவனும் இது 9 வாசல் வீடு, பின்பு ஈசன் நாடும் காடு. உயிரருந்ததே ஆஷா அமுதா, இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கிடைக்க போகுது இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு. ராதா மேம் ப்ளீஸ் சொல்லுங்க. அமுதா, ஆஷா, அழகான கான்செப்ட்.
ரொம்ப இமோஷனல். அதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த இமோஷனை அந்த ஸ்டேஜில் படிப்படியாக கொண்டு வந்திருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் பிகினிங்கில் எனக்கு மிஸ் ஆனது, அதாவது அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அப்போ நீங்கள் யூ ஆர் திங்கிங் ஸ்டில் ஷீ இஸ் அ லைஃப். ஓகே. அப்புறமா அந்த அங்கே படுத்திருந்த இப்போ அங்கேருந்து வந்தீங்க, அது வந்து ஒரு ஹாப்பி சுச்சுவேஷனாகவே பார்க்கல. அப்புறமா வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க யூ ஆர் அ டெட் பாடி அப்படின்னு. அந்த இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் தெரியல. தெரியும் எனக்கு டான்ஸில் வந்து ஒரு 100% பர்ஃபெக்ஷன் டெஃபினட்டாக கொண்டு வர முடியாது, இட்ஸ் ட்ரூ. பட் அந்த இடத்துல இல்லை சம்திங் அதாவது நீங்கள் ஒரு யூனோ சம்திங் ஒரு மூமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் பண்ணி உங்களை எல்லாருமே உங்கள் மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் இருந்திருந்தா, இல்லைன்னா அதுக்குள்ளே நீங்கள் அந்த டெட் பாடி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அந்த ஸ்டேஜில் அந்த மியூசிக்கில் நமக்கு தெரியுது. அதாவது நீங்கள் டான்ஸ் ஆடி வரும் அந்த ஒரு இடம் மட்டும்தான் அந்த ஃபீல் இருந்து விட்டு அது கொஞ்சம் இது அந்த மாதிரி ஆச்சு. அதை தவிர அந்த ஒவ்வொரு கேரக்டர் வந்ததும் உங்களோட ஃபீலும் அமுதா அசத்திட்டேன். தேங்க்யூ. அசத்திட்டேன். அந்த அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களோட கொஞ்சம் மூமெண்ட்ஸு ஹெவியாக கிளம்ஸியாக இருந்தது, ஜக் ஜக் ஜக்குன்னு இருந்தது. யூஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் அது வந்து ஒரு எமோஷனாக நினைக்கும் போது அந்த பெயினை நினைக்கும் போது அவ்வளோ பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு தோணிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் அமுதா, எப்போவுமே நம்ம லவ் சீன் பண்ணும்போது ஐ கான்டாக்ட் இருக்கணும், புரியுதா? இவங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணுறதும் அந்த கட்டி பிடிக்கிற டைம்லலாம் அவங்க உங்களே பார்த்து அப்படி ரொம்ப அழகாக நீங்கள் இல்லை ஒரு 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 கம்ஃபர்டபுள் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. எப்பவும் அந்த கண்ணிலேயே பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி சீனில் அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அந்த லவ் அந்த ஒரு இன்டென்ஸான அந்த லுக்கில் தான் எப்போவுமே லவ் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் எப்போவுமே லவ் சீன்ஸோ இல்லை லவ் ஃபீலோ வாட் எவர் லவ்க்கு எது வந்தாலும் கண்ணில் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கண்ணிலேயே பார்த்து எக்ஸ்பிரஷன் கொடுங்க. அப்போ உங்களோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் கவுண்டர் எக்ஸ்பிரஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் அதை மறக்கவே கூடாது. அப்புறம் ஆஷா ரொம்ப நல்லா இருந்ததும்மா. உங்களோட பாட்டு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணீங்க. அந்த டான்ஸில் ஃப்ளோ இருந்தது. அந்த ஆக்சுவலாக சொன்னால் இதில் வந்து ஜாஸ்தி அமுதாவுக்கு தான் இருந்தது, உங்களுக்கு அவ்வளோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனாலும் உங்கள் பாட்டை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருந்தீங்க. ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். மாஸ்டர் ப்ளீஸ். அமுதா அண்ட் ஆஷா வாஸ் அ நைஸ் கான்செப்ட் அண்ட் நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சார். 2 பேரும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தீங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தீங்க. அமுதா ஒன்று தான் நான் சொல்கிறேன், யூஆர் இம்ப்ரூவிங் மோரில். அந்த மூவ்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கால் பாயிண்ட் பண்ணுறது சின்ன சின்ன அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் லுக் ஈவன் மோர் பெட்டர். இப்போ நீங்கள் எடுத்த எஃபர்ட்டுக்கு நல்லா இருக்குது நீங்கள் பண்ணது. பட் கொஞ்சோண்டு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மாத்திரம் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கொரியோகிராஃபர் சொல்லிவிட்டு இன்னும் பெட்டராக தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது. நீங்கள் பண்ணுறது நல்லா பண்ணுறீங்க. யூ ஹேவ் த எனர்ஜி, உங்களுக்கு அந்த அபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் அந்த டெக்னிக் மாத்திரம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. Thank you so much.